10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கான துணை தேர்வு வரும் ஜூலை 4ஆம் தேதி முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் 10ஆம் வகுப்பில் 93.80% மாணவ மாணவிகளும் 11ஆம் வகுப்பில் 92.09% மாணவி மாணவிகள் தேர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியருக்கான துணைத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி துணைத் தேர்வு ஜூலை 4ஆம் தேதி முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. துணைத் தேர்வுக்கான அட்டவணை நாளை வெளியாக உள்ளது என்றும் துணைத் தேர்வுக்கு 22ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மே 19ஆம் தேதி முதல் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமே வச்சுருக்கிறாங்க. உடனடியாக அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு